ரொம்ப போர் அடிக்கிறப்போ ஒரு டைம் மிஷின் மட்டும் இருந்தா காலத்துல பின்னோக்கி பல வருஷங்கள் பயணிச்சு பண்டைய உலகத்தோட பல ஆச்சரியமான விஷயங்களையும் பார்த்துட்டு வரலாம். அந்த அளவுக்கு ஆச்சரியங்கள் அடங்குனதுதான் இந்த உலகம். அப்படி டைம் டிராவல் பண்ண முடியலனாலும் பண்டைய கால அதிசயங்களையும் ஆச்சரியமான தொல்பொருட்களையும் ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு அப்பப்போ அகழ்வாராய்ச்சிகள் மூலமா கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் வராங்க. அப்படி அதுல இருந்து சில மர்மமான ஆச்சரியம் தரக்கூடிய தொல்லியல் கண்டுபிடிப்புகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். அட்டகாமா ஸ்கெலட்டன் கடந்த 2003 வருஷம் சிலி நாட்டோட அட்டகாமா பாலைவன பகுதியில வெறும் 6 இன்ச் நீளம் மட்டுமே இருந்த ஒரு மர்மமான எலும்பு கூடு மண்ணை கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனா அதனுடைய உருவம் ட்ரெடிஷனலான எந்த ஒரு ஹியூமன் ஸ்கெலட்டன் ஆர் மம்மி கூடையுமே ஒத்து போகாம ஒரு ஏலியனிஸ்டிக்கான லுக்ல தான் இருந்தது. அதனால இந்த மர்மமான எலும்பு கூடு சிலியில கண்டுபிடிக்கப்பட்டதும் உலக அளவுல கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயமா மாறினது. சில பேர் இதை பார்த்துட்டு ஏலியன்களோட எலும்பு கூடு தான் இது, ஏலியன்கள் பூமிக்கு வந்துட்டு போறதுக்கான ஆதாரம் தான் இதுன்னு சொல்லி எல்லாம் வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் செஞ்ச தொடர் முயற்சிகளோட முடிவா கடந்த 2018 வருஷத்துல இதை DNA அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததுல இது மனித இனத்தோட எலும்பு கூடுதான்னு உறுதிப்படுத்தினதோட வளர்ச்சியை மட்டுப்படுத்தி கொள்ளத்தன்மையை ஏற்படுத்துற டுவார்பிசம், ஸ்கோலியோசிஸ் மாதிரி பிறவி கோளாறுனால பாதிக்கப்பட்டு கூட இப்படி ஒரு மனித கரு பிறந்திருக்கலாங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை முன் வச்சு இந்த ஏலியன் எலும்பு கூட்டு மர்மத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியவும் வச்சிருந்தாங்க. ஈஜிப்சியன் கிளைடர் 1900 வருஷம் ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்ச பறக்கிற விமானம் மனித வரலாற்றிலையும் அறிவியல் வரலாற்றிலையும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பா மாறி இருந்தது. பறவைகளோட ஏரோடைனமிக்ஸ் மெத்தட மையமா வச்சு உலோகத்துக்கு உருவம் கொடுத்து உருவாக்கப்பட்டிருந்த இந்த விமானம்ங்கிற கான்செப்ட் பண்டைய எகிப்தியர்கள் மண்டையிலையும் உதயமாகி இருந்திருக்குமோன்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு ஒரு வினோதமான பொருளை எகிப்துல கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுதான் இப்போ நீங்க பாக்குற இந்த ஈஜிப்சியன் கிளைடர். இதோட முகம் வேணா பாக்குறதுக்கு பறவை மாதிரியே தெரிஞ்சாலும் மொத்த உருவத்தையும் கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா அது பறவைக்கான சிறகுகள் மாதிரியோ இல்ல வால் மாதிரியோ இருக்காது. அதுக்கு மாறாது ஒரு விமானத்துக்கான ஏரோடைனமிக்ஸ் விதிகளோட உருவாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கே புரிய வரும். இது தவிர வேற சில தங்கத்தால செய்யப்பட்ட ஆர்டிஃபேக்ட்ஸுமே கூட விமானத்தை ஞாபகப்படுத்துற வடிவத்தோட தான் கிடைச்சிருந்தது. இது எகிப்திய நாகரிகத்தோட அட்வான்ஸ் நாலேஜை இன்னும் கவனிக்க வைக்கிற மாதிரியும் மர்மமான ஒன்னாவுமே இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வெண்டிங் மெஷின் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல குறிப்பா மேலை நாடுகள்லயும் ஜப்பான், சீனா மாதிரியான இடங்கள்லயும் வெண்டிங் மிஷின்ஸ் ரொம்ப பிரபலம். டெபிட் கார்டை வச்சு பணத்தை எடுக்கிற ஏடிஎம் மிஷின் மாதிரி தேவையான அளவுக்கு பணத்தை இந்த வெண்டிங் மிஷினுக்குள்ளார கொடுத்தா வேணுங்கிற பொருள் எடுத்துக்கலாம். ஆனா இந்த வெண்டிங் மிஷின் மெத்தட் இப்ப புதுசா வந்ததெல்லாம் இல்ல. முதலாம் நூற்றாண்டுலயே எகிப்தோட அலெக்சாண்ட்ரியாவில் இருந்த கோவில்கள்ல ஹீரோன்னு அழைக்கப்பட்ட ஒரு மனிதர்னால உருவாக்கப்பட்டிருந்தது. ஆட்டோமேட்டட் டிஸ்பென்சிங் மெத்தட்ல இயங்குற இந்த பழங்கால வெண்டிங் மிஷினை எகிப்திய கோவில்களை எதுக்காக வச்சிருந்தாங்கன்னா ஹோலி வாட்டர்ங்கிற புனித நீரை எகிப்திய மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுல சிக்கல் இருந்ததுனாலையும் நிறைய வீணானதுனாலையும் அந்த புனித நீரை இப்படியான ஒரு வெண்டிங் மிஷின்ல நிரப்பி புனித நீர் வேணுங்கிறவங்க அதுல ஒரு காசை போடும்போது குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் ஹோலி வாட்டர் மிஷின்ல இருந்து வெளியே வரும். இதனால இந்த புனித நீர் வீணாகாம தடுக்கப்பட்டதோட எகிப்திய கோவிலுக்கு வர எல்லா மக்களுக்கும் புனித நீர் கிடைக்கும்படியாகவும் செய்யப்பட்டது. அதோட அட்வான்ஸ்டான வெர்ஷனை தான் இன்னைக்கு வாழற மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க. அஷூர்பானிபல் லைப்ரரி 19ஆம் நூற்றாண்டோட மத்திய பகுதியில ஆஸ்டன் ஹென்றி லாயட்ங்கிற மனிதர் வடக்கு ஈராக்கோட ஒரு பகுதியில அகழாய்வு செஞ்சு பார்த்தப்போ 25,000க்கும் மேற்பட்ட களிமண் மாத்திரைகளையும் அந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த பழங்கால மெசபடோமியன் சிட்டியான மெனர்வேவ்ல இருந்து உலகத்தோட பழமையான லைப்ரரி, அதாவது கிமு 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த லைப்ரரி ஒண்ணுக்கான தடயத்தையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அஷூர்பானிபல்ங்கிற மன்னனால் ஆளப்பட்ட அந்த பகுதியில இருந்து நிறைய பாப்பிரஸ் சுருள்களும் மேனுஸ்கிரிப்ட்ஸும் வேற சில கலைப்பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. கிளே டேப்லெட்ஸ் அழைக்கப்பட்ட இந்த களிமண் மாத்திரைகளை தான் அந்த காலத்துல அது இலகுவா இருக்கும்போது நிறைய குறிப்புகள் எழுதி அதை ஒன்னா சேர்த்து ஒரு லைப்ரரி மாதிரி பயன்படுத்தி இருக்காங்க அந்த காலத்து மக்கள். அகாம்பரோ ஃபிகர்ஸ் இப்போ நீங்க வீடியோவில் பார்க்குற அகாம்பரோ ஃபிகர்ஸ்ங்கிற இந்த உருவங்கள் 1944 வருஷம் மெக்சிகன் நகரமான குவானாஜுவாடோவில் வால்டவர் ஜூல்ஸ் ரூட்டுங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. டைனோசர்களோட உருவங்களை ஒத்திருந்த இந்த களிமண் சிலைகள் மொத்தம் 33,000 எண்ணிக்கையில அகழ்வாராய்ச்சி மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த மொத்த சிலைகளும் எந்த காலகட்டத்தில் யாரால உருவாக்கப்பட்டதுங்கிறது தான் முழுமையா தெரிய வரல. லீட் சார்கோஃபேகஸ் ஏப்ரல் 15, 2019 வருஷம் பாரிஸ்ல இருக்கிற நோட்ரே டே பாரிஸ்ங்கிற தேவாலயம் ஒண்ணுல திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. அதனால தீயெல்லாம் அணைச்சிட்டு சில நாட்கள் கழிச்சு அந்த இடத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மறுசீரமைக்க பேராலயத்தோட தரைத்தளத்தை தோண்டினப்போ யாருமே எதிர்பார்க்காத விதமா நிலத்துக்கடியில இருந்து பழங்கால கல்லாலான சவப்பெட்டிகள் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. நூற்றாண்டுகளை தாண்டியும் பழமையான இந்த இடத்துல இருந்து பழங்கால சவப்பெட்டிகளும் அதுல நிறைய மனித எலும்புகளும் கிடைச்சதும் பழங்கால சுடுகாட்டு மேலதான் இந்த மிகப்பெரிய தேவாலயத்தையே எழுப்பி இருக்காங்க. அதனாலதான் இப்படி எதிர்பாராத விதமா சவப்பெட்டி சிக்கி இருக்குன்னு சில சொன்னாலும் சுடுகாட்டு மேல இந்த பேராலயத்தை எழுப்புனாங்களா இல்ல விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு கொல்லப்பட்ட சவங்களை பேராலயத்துக்கு உள்ளாரியே அடக்கம் பண்ணுனாங்களான்னு இந்த பேராலயம் பத்தி ஒரு மர்மத்தையும் இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருந்தது. கோல்டன் டேகர்
ஸ்டோன்ஹெஞ்சுக்கு பக்கத்துல இருக்கிற புஷ் பேரோங்கிற இடத்துல சில வருஷங்களுக்கு முன்னாடி முற்றிலுமா தங்கத்தால செய்யப்பட்ட குத்துவால் ஒண்ண கண்டுபிடிச்சிருந்தாங்க. இங்க கண்டுபிடிக்கப்பட்ட அந்த குத்துவாலோட சிறப்பே என்னன்னா அந்த கத்தியோட உரை லட்சக்கணக்கான மிக நுண்ணிய கலை வேலைப்பாடுகளை கையாலேயே செதுக்கி உருவாக்கப்பட்டிருந்த அற்புதம் தான். மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குற அளவுக்கு மிக நுண்ணிய வேலைப்பாடுகளோட அந்த கத்தியோட டிசைன்ஸ் உருவாக்கப்பட்டிருந்தது. நெப்ரா ஸ்கை டிஸ்க். நெப்ரா ஸ்கைங்கிற இந்த டிஸ்க பாத்தீங்கன்னா 1999 வருஷம் ஜெர்மனியில நெப்ராங்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற மிடில்பர்க் ஹில்ஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டது. கிமு 1600 இருந்து கிமு 1560 இடைப்பட்ட காலத்தை சேர்ந்ததா இருக்கலாம்னு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நெப்ரா ஸ்கை டிஸ்க் சுமார் 30 சென்டிமீட்டர் விட்டமும் 2.2 கிலோகிராம் எடையும் கொண்ட ஒரு வெண்கல பட்டு. நீளம் பச்சை கலந்த நேரத்துல களிம்பு ஏறி போன இந்த தட்டுல தங்கத்தால மெருகூட்டப்பட்ட சூரியன், சந்திரனோட பிறை வடிவம், நட்சத்திரங்கள் மற்றும் 7 நட்சத்திரங்களோட கூட்டம்னு வரையப்பட்டு அதை ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் கிளாக் அதாவது வானவியல் கடிகார மாதிரியும் சூரிய சந்திர நகர்வுகளை கணிச்சு நட்சத்திர கூட்டங்களோட திசையவும் வச்சு கால நேரத்தை கணிக்கவும் பயன்படுத்தி இருக்காங்க பண்டைய காலத்து மக்கள். இது மட்டும் இல்லாம இந்த வட்டோட பின்புறத்துல வால், கத்தி, கோடாரி மாதிரியான உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்ததுனால காலநிலையை பொறுத்து விவசாயம் பண்றதுக்கான ஒரு வானவியல் கருவியாவும் இந்த வெண்கல தட்டை பயன்படுத்தி இருக்கலாம்ங்கிற மாதிரியும் ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இந்த பூமியில இதுவரைக்கும் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள்ல மிக மிக பழமையான வானியல் சம்பந்தமான தொல்பொருளா அறியப்படுற இந்த நெப்ரா ஸ்கை டிஸ்க் இப்ப பிரிட்டன் அருங்காட்சியகம் முன்னில பார்வைக்கு வச்சிருக்காங்க. ட்ரெஷர் டிக் இன் இங்கிலாந்து. இந்த வருஷம் 2024 ஏப்ரல் மாசத்துல இங்கிலாந்துல கிளரியாங்கிற மாகாணத்துல ஆர்கியாலஜிஸ்ட் எதிர்பாராத விதமா ஒரு விலை மதிப்பில்லாத பொருளை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த பகுதியில குறிப்பிட்ட இடத்தை தோண்ட ஆரம்பிச்சப்போ அங்க சில பழமையான கல்லறைகளும் அதுல மனித எலும்பு கூடுகளோட சேர்த்து இப்போ நீங்க பாக்குற இந்த தங்கத்தாலான 7 கோல்டன் ஃபேன்சி மெட்டல்ஸும் கிடைச்சிருந்தது. இதை தீவிரமா ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்த்ததுல இது 5ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஆங்கிலோ சாக்சன் இனத்தை சேர்ந்தவங்க தங்களோட ஆடைகள்ல இணைக்கப்பட்ட ஒரு அலங்கார நகைப்பொருளா இதை பயன்படுத்தினாங்கிற விவரமும் தெரிய வந்தது. இந்த ஆங்கிலோ சாக்சோன்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு வாக்குல பிரிட்டனோட கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை ஸ்காண்டினேவிய பகுதிகளிலிருந்து வந்து ஆக்கிரமிச்ச ஜெர்மானிய குழுவை சேர்ந்தவங்க. ஆங்கிலோ சாக்சன் அழைக்கப்பட்ட இந்த மக்கள் தான் பின்னாட்கள்ல இங்கிலாந்துங்கிற ஒரு தேசத்தையே உருவாக்கினாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இவங்க பேசின மொழி தான் ஆங்கிலம்னு இன்னைக்கு உலகம் முழுக்க மக்கள் பேசுற பொதுவான மொழிக்கு மூலாதாரமான மொழியா இருந்தது. அப்படிப்பட்ட ஆங்கிலோ சாக்சன்களோட பழமையான தங்கத்தாலான பொருள் கண்டெடுக்கப்பட்டது அவங்களோட நாகரிகம் மற்றும் வரலாற்றை இன்னும் கூடுதலா தெரிஞ்சுக்க வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் தொல்லியல் நிபுணர்களுக்கும் ஒரு வாய்ப்பாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ இந்த கோல்டன் ஃபேன்சி மெட்டல்ஸை பிரிட்டனோட மியூசியம்ல வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. ரோஸ்வெல் ராக். 2004 வருஷம் ரோஸ்வெல் டவுனுக்கு அவுட் சைட்ல ரொம்பவும் வினோதமான மர்மமான கல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த ரோஸ்வெல் பகுதி அமெரிக்காவோட நியூ மெக்சிகோவில் அமைஞ்சிருக்கிற ஒரு மர்மமான பகுதி. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பல தடவை பறக்கும் தட்டையும் ஏலியன்களையும் பார்த்ததாவெல்லாம் சொல்லி பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. அப்படிப்பட்ட இந்த இடத்துல இருந்து தான் இந்த வினோதமான கல் ஒன்னையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதோட காந்தத்தை வச்சு இந்த கல்லை ஈர்க்க ட்ரை பண்ணப்போ ஆச்சரியப்படுற விதமா இந்த கல் ஈர்க்கப்பட்டு சுத்தமும் செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல இந்த கல்லோட மேற்பரப்புல செதுக்கப்பட்ட ஒரு சிம்பல் கிராப் சர்க்கிள்ல இருந்த டிசைன் மாதிரியே இருந்திருக்கு. அதே சமயம் இந்த கல்லை ஏதாவது டூல்ஸை வச்சு செதுக்கிற மாதிரியோ இல்ல ஸ்கிராச் பண்ண மாதிரியோ எந்த ஒரு தடையும் இல்ல. அப்படின்னா இது முழுமைக்குமே இயற்கையா உருவானதா யாரால உருவாக்கப்பட்டிருக்கும்? ஒருவேளை ரோஸ்வெல் பகுதியில் இது கிடைச்சதுனால ஏலியன் ஆப்ஜெக்டா கூட இது இருக்குமோ? ஒரு கல் எப்படி காந்தத்தினால் ஈர்க்கப்படுதுன்னு பல விடை தெரியாத கேள்விகளை கொண்ட ஒன்னாவே இருந்தது இந்த மர்மமான கல். தி பித்தாகரஸ் கப். கிரேக்க கணிதவியலாளரான பித்தாகரஸோட மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் ஸ்கூல்ல நாம எல்லாருமே படிச்சிருப்போம். ஆனா பித்தாகரஸ் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கின ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த பித்தாகரஸ் கப். இந்த கோப்பையோட சிறப்பம்சம் என்னன்னா கோப்பையோட நடுவுல தண்டு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது எதுக்காகனா அந்த கப்ல குறிப்பிட்ட ஒரு புள்ளிக்கு மேல நீங்க வைனையோ இல்ல தண்ணியவோ நிரப்புனீங்கன்னா யூ வடிவத்துல தண்டுக்குள்ளார உருவாக்கப்பட்டிருக்கிற வெற்றிடம் வழியா உள்ள புகுந்து போற திரவம் பின்பகுதி வழியா முழுமையா வெளியேறிடும். அதாவது இப்படி ஒரு கோப்பையை எதுக்காக அந்த காலத்துல டிசைன் பண்ணிருக்காங்கன்னா யாருமே கோப்பையில தண்ணீரையும் சரி மதுபானத்தையும் சரி குறிப்பிட்ட அளவுக்கு மேல மொத்த கப்புக்கும் நிரப்பக்கூடாது. அப்படி நிரப்பின மொத்த மதுவோ இல்ல தண்ணீரோ கீழ் நோக்கி இறங்கி காலியாகிரும். அதாவது யாருமே அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது, குடிக்க கூடாதுங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் இப்படி ஒரு டெக்னிக்கலான கப்பையே அந்த காலத்துல உருவாக்கி இருக்காங்க. இப்படி ஒரு கப்பை பத்தி இப்பதான் நீங்க முதல் தடவையா கேள்விப்படுறதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மூலமா அந்த விஷயத்தை எத்தனை பேர் புதுசா கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். ஈரான்ஸ் வுல்ஃப் வால். காஸ்பியன் கடல் மற்றும் வடகிழக்கு ஈரானிய மலைகளுக்கு இடையில குறுகலான இடத்துல கட்டப்பட்ட சுவர் தான் இந்த கிரேட் வால் ஆஃப் கோர்கன். இதுக்கு ஈரானோட வுல்ஃப் வால் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. 5ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த பகுதியை ஆட்சி செஞ்ச செசானியன் பேரரசனால இந்த சுவர் எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிற ஒரு அரணா உருவாக்கப்பட்டிருக்கு. சீன பெருஞ்சுவருக்கு அப்புறம் உலகத்தோட 2வது பெரிய சுவரான இது 195 கிலோமீட்டர் நீளமும் 20 இருந்து 33 அடி உயரமும் கொண்டது. இது மட்டும் இல்லாம இந்த சுவர்களுக்கு இடையில 30க்கும் மேற்பட்ட கோட்டைகளையும் உருவாக்கி இருக்காங்க. அதோட இந்த நீண்ட சுவருக்கு ரெட் ஸ்னேக்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஏன்னா இந்த சுவருக்கான மொத்த கட்டுமானத்தையும் சுட்ட செங்கற்களாலேயே உருவாக்கி இருக்காங்க. பல கிலோமீட்டர் தூரம் கொண்ட கால்வாய்களையும் ஆறுகளையும் தாண்டி போற இந்த மொத்த சுவருக்கும் தேவையான கோடிக்கணக்கான செங்கற்களை உருவாக்க ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தேவைப்பட்டிருக்காங்க. ஆசியாவில் அமைஞ்சிருக்கிற இன்னொரு அதிசயம்னே சொல்லலாம் இந்த ஈரானியன் ரெட் ஸ்னேக்.
செக் மிஸ்ட்ரி. செக் குடியரசோட அடர்ந்த வனப்பகுதிகளை ஒட்டின ஒரு இடத்துல வளையமா கற்களை அடுக்கியும் உட்புறமா குடைஞ்சும் அடுக்குகளா உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பை கண்டுபிடிச்சிருந்தாங்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள். 7000 வருடங்களுக்கும் முந்தையதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட இது ஸ்டோன்ஹெஞ்ச் எகிப்திய பிரமிடுகளுக்கெல்லாம் முந்தைய காலத்தை சேர்ந்த மிக பழமையானது ஒரு கண்டுபிடிப்பு. 1980களிலேயே இது ஆய்வாளர்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தாலும் சமீபத்திய வருஷங்கள தான் ஆழமா தோண்ட ஆரம்பிச்சாங்க. கற்களை சுற்றியும் வட்டமா அடுக்கி ஆழமா பறிக்கப்பட்டு ரிங் மாதிரி அமைக்கப்பட்ட இந்த அமைப்பை என்ன பர்பஸ்க்காக 7000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த மக்கள் பயன்படுத்தினாங்க விவரம் சரியா தெரிய வரல. ஆனா இந்த மாதிரியான அமைப்பு செக் குடியரசையும் தாண்டி ஐரோப்பாவோட பல இடங்களையும் அகழ்வாராய்ச்சியின் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆராய்ச்சியாளர்களோட கணிப்புப்படி இதெல்லாம் பழங்காலத்துல ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரியோ இல்ல புனிதமான விழாக்கள் நடத்துறதுக்கான இடங்களாவோ இல்ல விலங்குகள் கிட்ட இருந்து பாதுகாப்பா தனிமைப்படுத்தி கற்களால தடுப்புகளை உருவாக்கி வாழறதுக்காக உருவாக்கப்பட்ட இடங்களா கூட இருக்கலாங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. யூரோப்ஸ் மிஸ்ட்ரி ஸ்டிக்ஸ். ஐரோப்பிய பகுதிகளில் இதுவரைக்கும் நிறைய அகழாய்வுகள் செய்யப்பட்டு குறிப்பிடத்தகுந்த நிறைய தொல்பொருட்கள் சேகரிக்கப்பட்டிருக்கு. அதுல இன்னொரு குறிப்பிடத்தகுந்த கண்டெடுப்பு தான் இந்த யூரோப்பியன் மிஸ்ட்ரி ஸ்டிக்ஸ். குறிப்பா இந்த குச்சி மாதிரியான அமைப்புகளை மான் கொம்புகளால செதுக்கி உருவாக்கி இருந்திருக்காங்க. முனைப்பகுதியில வட்ட வடிவமா தொலையிட்ட மாதிரியான இந்த மான் கொம்புகள் எதற்காக உபயோகப்படுத்தப்பட்டதுன்னு இதுவரைக்கும் சரியா தெரிய வரல. அது கார்பன் டேட்டிங் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்த்ததுல 10,000 வருடங்களுக்கும் பழமையானதுன்னு தெரிய வந்ததுனால ஒருவேளை ஆதி மனிதர்களால வேட்டை கருவிகளை ஒன்னா கூட பயன்படுத்தப்பட்டிருக்கலாங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். இருந்தாலும் இந்த யூரோப்பியன் ஸ்டிக்ஸ் எதற்காக உண்மையா பயன்படுத்தப்பட்டதுங்கிறதுக்கான விவரம் இன்னமும் மர்மமானதாவே தான் இருக்கு. ரோம் unearths its ancient fleet. கடந்த 1950ஆம் வருஷம் இத்தாலியில ஒரு இடத்துல ஏர்போர்ட் கட்டுறதுக்காக ஒரு இடத்தை தோண்ட ஆரம்பிச்சப்போ எதிர்பாராத விதமா மண்ணுக்கடியில புதைஞ்சு போன நிலையில பழங்கால ரோமானிய கப்பல் துறைமுகமே சிக்கி இருந்தது. அதாவது மிகப்பெரிய பழங்கால ரோமானிய கப்பல் ஒன்ன எதிர்பாராத விதமா கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஏர்போர்ட் கட்டுறதுக்காக நிலத்தை தோண்டினவங்களுக்கு அவங்க நாட்டோட வரலாற்றை எடுத்து சொல்ற பழங்கால தொல்லியல் பொருள் ஒண்ணு கிடைக்கவே வேற வழி இல்லாம அந்த இடத்தையே அந்த கப்பலை மையமா வச்சு ஒரு மியூசியமா கட்டி விட்டுருக்காங்க. ஃபியூமிச்சினோன்னு அழைக்கப்பட்ட அந்த கப்பலை தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல கிமு 46ஆம் வருஷத்துல ரோம் ஆட்சி செஞ்ச கிளாடியஸ்ங்கிற பேரரசரோட பல நூற்றாண்டுகள் பழமையான இது ஒரு சரக்கு கப்பல்ங்கிறதும் 1500 டன் வரைக்குமான சரக்குகளையும் தானியங்களையும் கடல் வழியா எகிப்து உள்ளிட்ட தேசங்களுக்கு கொண்டு போக இதை பயன்படுத்தினாங்கிற விவரமும் தெரிய வந்தது. கப்பலுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட குடுவை மாதிரியான பொருட்களையும் வேற சில பழமையான புதைப்பிடிமங்களையும் இப்ப இத்தாலி அருங்காட்சியகத்துல வச்சு பாதுகாக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துக்கு இத்தாலியோட நிலத்துக்கடியில இருந்து இந்த பிரம்மாண்டமான கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டதுனால அந்த இடம் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கடலை ஒட்டி இருந்ததா இல்ல பர்பஸாவே இந்த கப்பலை நிலத்துக்கடியில தான் புதைச்சிருந்தாங்களாங்கிற விவரம் சரியா தெரிய வரல. அதனால அது இன்னமும் விடை தெரியாத மர்மங்கள ஒன்னாவே தான் இருக்கு. இருந்தாலும் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ரோமானிய கடற்படை எந்த அளவுக்கு வலிமையானதா இருந்ததுன்னு காண்பிக்க இந்த பழமையான சரக்கு கப்பலை அருங்காட்சியகத்துல வச்சு பாதுகாத்துட்டு வராங்க இத்தாலிய நாட்டு அரசாங்கம். The Mystery of the Venus of Lascaux. 46 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சுண்ணாம்பு கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு நிர்வாண பெண்ணோட இந்த உருவச்சிலையை கடந்த 1911ஆம் வருஷம் பிரான்ஸ்ல ஒரு பாறை இடுக்கல் இருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. முகம் முழுமையா செதுக்கப்படாத ஒரு பெண், பெரிய மார்பகங்கள் உள்ள குழந்தையோட கரு இருக்கிறதுக்கு அடையாளமா பெரிய வயிறோடையும் கையில மாட்டு கொம்பு பிடிச்சுக்கிட்டு நிர்வாணமா உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான இந்த சிற்பத்தை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல அது 18,000 இருந்து 20,000 வருஷங்களுக்கும் பழமையானதுங்கிற விவரம் தெரிய வந்திருக்கு. அந்த பெண் கையால பிடிச்சிட்டு இருக்கிற மாட்டு கொம்புல இருக்கிற 13 கோடுகளும் சந்திரன் ஒவ்வொரு 13 நாட்களுக்கு ஒரு தடவை உருவ அமைப்பை மாத்திக்கிற மாதிரி பெண்களோட மாதவிடாய் சுழற்சியை அந்த கோடுகள் குறிக்கிற விதமா செதுக்கப்பட்டிருக்கலாங்கிற மாதிரியும் ஆய்வாளர்கள் ஒரு அனுமானத்தை முன் வச்சிருந்தாங்க. 20,000 வருடங்களுக்கும் பழமையான மனித இனத்தோட சிற்பமான இது இப்போ பிரான்ஸ்ல இருக்கிற போர்டியாக்ஸ் அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க. 50 bottles of 19th century gin. எந்த பகுதின்னு சரியா தெரிய வரல. கடந்த 2022ஆம் வருஷம் சிலர் குறிப்பிட்ட ஒரு இடத்தை தோண்டும் போது 19ஆம் நூற்றாண்டுல ஏறத்தாழ 200 வருஷங்களுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட ஜின்னுங்கிற மதுபானம் அடைக்கப்பட்ட 50 பெரிய பாட்டில்களை எதிர்பாராத விதமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாட்டில் இருந்த மதுபானத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 1800ஆம் வருஷங்கள்ல பிரபலமா இருந்த ஜூனிபர் ஜின்னு அழைக்கப்பட்ட பிரபலமான மதுபானம்ங்கிற விஷயம் தெரிய வந்திருந்தது. சார்லமேன்ஸ் காயின். 2022ஆம் வருஷம் பிரான்ஸை சேர்ந்த ஒரு நபருக்கு சொந்தமா வீடு வாங்கணும்னு ஆசை ஏற்பட்டது. ஆனா அவர் கையில போதுமான அளவுக்கு பணம் இல்ல. என்ன பண்றதுன்னு யோசிச்சவருக்கு சடனா தன்னுடைய தாத்தா விட்டுட்டு போன பழமையான நாணயங்களோட சேகரிப்பு பற்றி ஞாபகத்துக்கு வந்து அதுல ஏதாவது ஒண்ணு நல்ல விலைக்கு போகுமான்னு சோதிக்க ஒரு காயின் எக்ஸ்பர்ட் கிட்ட கொண்டு போயிருக்காரு. அப்படி ஒரு எக்ஸ்பர்ட் அந்த காயின் கலெக்ஷனை பரிசோதிச்சு பார்த்ததுல 1200 வருடங்களுக்கும் பழமையான அதிக மதிப்புமிக்கதா மதிக்கப்பட்ட ஒரு சில்வர் நாணயம் அடையாளம் காணப்பட்டது. அந்த நாணயம் கிபி 8ஆம் நூற்றாண்டுல மேற்கு ஐரோப்பாவையும் மத்திய ஐரோப்பாவையும் ஆட்சி செஞ்ச சார்லமேன் மன்னனுடைய ஆட்சியை சேர்ந்தது. ரோமானியர்களுக்கு அப்புறம் 8ல இருந்து 10ஆம் நூற்றாண்டு வாக்கில் ஆட்சி செஞ்சவங்கள பிராங்க்ஸ்னு குறிப்பிடுவாங்க. அந்த வம்சாவளியிலிருந்து வந்து ஆட்சி செஞ்ச சார்லமேன்கிற மன்னனோட உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் தான் இது. இந்த நாணயத்தோட பின்பகுதியில கிறிஸ்டியன் கிராஸ் இருக்கிற சிம்பலும் அன்ஐடென்டிஃபைடான பில்டிங் ஒன்னோட உருவமும் பொறிக்கப்பட்டிருந்தது. மேபி இது சார்லமேனோட பிறந்த இடமான ஏகனா கூட இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இந்த நாணயத்தோட மதிப்பு தெரிஞ்சதும் அந்த நபர் சார்லமேன் மன்னனுக்கு சம்பந்தமான பழங்கால பொருட்கள் இருந்த ஜெர்மன் மியூசியம் ஒன்னுக்கு அதோட கவனத்தை கொண்டு போக, அதாவது இந்த நாணயத்தை பத்தின தகவல் போகணுங்கிறது
பண்றதுக்காக உடனடியா eBayல லிஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த மியூசியமும் இந்த விலை மதிப்பில்லாத நாணயத்தை பத்தி கேள்விப்பட்டு யாருக்குமே தெரியாத அளவுக்கு ரொம்ப கான்பிடென்ஷியலா ஒரு பெரிய தொகையை அந்த நபருக்கு கொடுத்து நாணயத்தை கொண்டு வந்து மியூசியம்ல வச்சிருக்காங்க. ஐரோப்பிய வரலாற்றுல மிக முக்கியமான பொருளான இந்த நாணயத்தை இன்னைக்கு சார்லமன் மியூசியம்ல வச்சிருக்காங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.